கேட்குதா தெரில ஆடியோ. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பெரம்பலூர் பிரிட்ஜில் இருக்கோம். ஆக்சுவலாக பெரம்பலூர் வரைக்கும் நம்ம 2:30க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணது. இங்கே 1 ஹவரில் வந்திருக்கோம். மணி இப்போது 3:30 4 o'clock இருக்கும். டைம் சரியாக தெரியல. ஸோ ஓவரால் 100 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து கால்குலேட் பண்ணால் டோட்டலாக 200 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம அங்கேருந்து அந்த ஊர் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி வந்தது, உளுந்தூர்பேட்டை, அப்புறம் விழுப்புரம், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்த ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸில் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஈஸியாக நிறைய ரைட் பண்ணியிருக்கேன். பட் நான் பைபாஸ் ரைடு நான் வரதில்லை. அதுக்கு ரீசன் வந்து அதே தான். மோஸ்ட்லி வண்டிங்க அதிகமாக போயிட்டுருக்கோம். ஸோ டிராஃபிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் யோசித்து வந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு திண்டிவனம், விழுப்புரம், அதாவது நம்ம அச்சரப்பாக்கம் பைபாஸ் பிடிச்சதுலேருந்து பெரிய அளவில் க்ரௌட் எதுவுமே நான் பார்க்கல இந்த ரூட்டு ஃபுல்லாகவே. அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் சில வழிகள்லாம் வந்து சோலோவாக நான் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கேன். ஆப்போசிட்லேயே எந்த வண்டியும் போன மாதிரி தெரியல. ஸோ நான் போயிட்டுருக்க லைன்லேயும் எதுவும் வண்டி பெருசாக வரல. ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நம்ம சோலோவாக ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் வர வழியில் பார்த்த ஒரு விஷயம் அதிகமாக தோணுச்சு. இந்த சைடில் அதிகமாக கரும்பு விளையுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில இந்த சைடில் என்ன அப்படி பயிர் வைப்பாங்கன்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம விழுப்புரம் தாண்டினதுலேருந்து பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரும்பு லோடு அதிகமாக போயிட்டுருக்கு. அது ஒரு வேளை சீசனாக என்னன்னு தெரில. பட் இங்கே வரைக்கும் பெரம்பலூர் வரைக்கும் நான் பார்த்ததில் கரும்பு லோடு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு வேளை இங்கே விவசாயமோ என்னவோ எனக்கு தெரியல. பட் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் அது அதிகமாக தெரிஞ்சுது. அண்டு ரோடு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் காலியாக இருக்குது. மற்றபடி வந்த லொக்கேஷன்ஸ்லாம் அப்படியே ரோட்லேருந்து பார்க்கும்போது விவசாயம் கரும்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். இன்னமும் நம்ம போகிற அடுத்த பெரம்பலூர்லேருந்து அடுத்தது நம்மளுக்கு போக போகிற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஸோ திருச்சிக்கு இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு சரியாக தெரில. போர்டு எதுனா பார்த்தா தான் தெரியும். ஓவரால் இப்போ வரைக்கும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் பெருசாக இப்போ கூட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது கரும்புன்னு தான் நினைக்கிறேன். கரும்பாக சோளமாக தெரியல. ஸோ அந்த பயிர் தான் இங்கே நிறைய வழி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மலைகள்னு பார்க்கும்போது பெரம்பலூர் சைடில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஏன்னா அது வரைக்கும் நான் எதிர்பார்த்தது இந்த சைடில் ஃபுல்லாக மலைகள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து வந்தேன். பட் இங்கே அதிகமாக இல்லை. ரோட் சைடில் இல்லைன்னு தான் சொல்லணும். பாருங்கள், ரைட் சைடில் கூட அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு விஷுவலாக என்னால் காட்ட முடியல. ஸோ சாரி. பட் பயிர் வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சோளமா இல்லை கரும்பான்னு தெரியல. ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ஆனால் அதுதான் எல்லா இடத்தையும் இருக்குது இந்த சைடில். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி
பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். அது எங்கே போய் எடுக்க போகிறோன்னா திருச்சி தான். ஏன்னா பெரம்பலூர்லேருந்து திருச்சி எவ்வளோ தூரம் தெரில, போர்டு எதுவும் பார்க்கல, எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, மைல்கள் இல்லை. ஸோ போக போக டெஸ்டினேஷனில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது திருச்சி. ஸோ திருச்சியில் போயிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து அப்படியே நம்ம கொடைக்கானல் போக வேண்டியது தான். ஸோ வழியில் வேறு எங்கேயுமே நாங்கள் பிரேக் எடுக்கலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் வந்து நம்ம உளுந்தூர்பேட்டை கிட்டே பிரேக் எடுத்துருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருச்சி கிட்ட வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ பிட்வீனில் இந்த 100 கிலோமீட்டர்ஸ் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் மேக்ஸிமம். அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான். ஸோ இங்கே திருச்சி 54 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஓகேயா? ஆனால் வர வழியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்பீட் கேமரா பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது இந்த பெரம்பலூருக்கு கொஞ்சம் முன்னாடி, அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளும் அதில் வந்திருக்கோமா என்னன்னு தெரில. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து அந்த இடத்த 80 கிலோமீட்டர்ஸ் போட்டு இருந்துச்சு. நான் எந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எனக்கே தெரியலை. இன்பிட்வீனில் கொஞ்சம் முன்ன தான் வந்திருப்பேன். ஓவரால் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஸ்பீட் கேமரா வந்து அந்த ஒரே ஒரு ஜங்ஷன் மட்டும்தான், வேறு எங்கேயுமே இல்லை. பைபாஸில் ரைடர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ரோடு காலியாக இருக்கிறத வச்சு சொல்கிறது. அப்படியே இன்னும் போக போக பெருசாக லொக்கேஷன்ஸ் எதுவும் ஒரு அழகாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சைடில் அதிகமாக ரோட்டில் நான் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் பங்க் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ரோடு சொல்லலாம், ரோடெலாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்து என்னென்னா ரோடு வந்து அதிகமாக பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. ரோடு எங்கேருந்து நல்லா இருக்க போகுது, நம்ம சென்னை ஃபுல்லாக சுற்றுறோமே அங்கே அப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவில் இருந்தேன் ஐடியாவில். ஆனால் பைபாஸ் உண்மையாகவே நல்லா இருக்குது. நான் அச்சிரப்பாக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ரோடு சூப்பராக தாங்க இருக்குது. ரோடு குறைய சொல்லக்கூடாது, அதுவும் புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடு பிரிட்ஜு எல்லாமே பைபாஸை பொறுத்த வரைக்கும். இடையில மட்டும் ஒரு 2 இடத்த நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 2 இடத்த மட்டும் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி குட்டு தான், எல்லாமே சூப்பர் தான். ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் ரைட் பண்ணணும், இதுக்கப்புறம் பண்ண போகிற ஐடியா வச்சுருந்தீங்க. நம்ம சென்னையில் இருக்கட்டும், இல்லை சவுத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு ரைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சென்னையை தாண்டி வேறு ரொம்ப தூரம் ரைட் பண்ணுறதா இருந்தால் ஓகே. ஓவரால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே ரோடு பைபாஸ் நல்லாவே இருக்குங்க. இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். என்னடா ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசு, ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒரு சில பேர் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எடுக்கலாம். பட் இது பிகினர் இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு சின்ன ஹிண்ட்டு என்னென்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இடையில ஒரு 2-3 இடத்த கொஞ்சம் பைபாஸுங்கிறதுனால காரு லாரி கொஞ்சம் பக்கத்தில் போகிறாங்க. சில பேர் ஹைவேல காருக்குள்ளே, அதாவது சரியா ரோட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணாமல் உள்ளே இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்டுலாம் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போயிட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க ஒரு சிலர். அது மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம சரியாக போனால் கூட நமக்கு பின்னாடி வரவங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு வகையில் சொல்லணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய லோடு வண்டி, டேங்கர் லாரியாக இருக்கட்டும், வர லாரிஸ் எல்லாமே அவங்க பார்த்து கூட சுத்தமாக வரல. ஏன்னா
ஏன்னா நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பஸ் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஆனால் உண்மையாகவே இதுக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பைக்கு இல்லை கார் தான் அதிகமாக இவங்களால அந்த மாதிரி நடக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சமயம் அது ஆகலைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓவராக மொக்கை போடுறேன்னு நல்லாவே தெரியுது. நம்ம அந்த டாப்பிக்கே கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது பேசுகிற எனக்கு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இந்த ரோடோட விஷுவல் உங்களை காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நினைக்கிறேங்க கம்பெனி ஒன்று இருக்குது, அதோட பஸ்ஸு தான் நினைக்கிறேன். எம்ஆர்எஃப் அந்த மாதிரி வரிசையாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் ரோடு போட்டுட்ருக்காங்க. அதான் பிரிட்ஜு கட்டுறதுனால மட்டும்தான் ரோடு வேலை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. மதுரை ட்ராவல்ஸு ஓவர்டேக்லாம் பண்ணுறாரு. இன் பிட்வீன் இதுக்கு நடுவில் போகலாம், ஆனால் ரோடு நல்லா இல்லை. மூணு பஸ்ஸுமே லாரியை ஓவர்டேக் பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்ம ஓடி வந்துட்டோம். அது என்னவோ தெரில, எனக்கு தெரிஞ்சு 3 பேருமே போட்டி போடுறாங்களா இல்லை நேச்சராக அப்படி தான் ஓட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னே போகிற மாதிரி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது பார்த்ததில். நம்ம ஆளுங்கிட்ட கொஞ்சம் பொறுமை தான் இல்லை, மற்றபடி ஓகே தான். அதுவும் ரோட்டில் பொறுமை சுத்தமாக நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஏன் எனக்கே ஒரு சில ரைடர்ஸ் பைக் இப்போ கிராஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு மாறிச்சு. பட் நம்ம அந்த அளவுக்கு போகலைங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாகவே ரைடு பண்ணிப்போம். ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு நம்ம லைஃப்பில் பண்ணுற தப்பு லைஃப்பை முடிச்சிடலாம் கூட. ஓரளவுக்கு நம்ம சைடில் சேஃப்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் நடக்கிறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பெரம்பலூருக்கு அடுத்தது மலை இதுக்கப்புறம் தான் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த ஒரு மலை இருக்குது. இந்த மலையை உடைக்கிறாங்களா என்னன்னு தெரிலங்க. சென்னையில் அந்த சர்க்கிளில் நான் பார்த்த வரைக்கும் அங்கே இருக்க மலை எல்லாமே கரைஞ்சி போச்சு அதிகமாக. பட் இந்த பக்கமும் உடைச்சிட்ருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்து பார்க்கும் போது தான் தெரியுது. நாம் இருக்கிற இடம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வெளியிலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம். அதே சமயம் இயற்கையோட அழகு அதை நம்ம கலைக்காமலே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ரோடு கிடைக்குமா, வீடு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி போகுது. சரி, இப்போ டாபிக் மாதிரி வேற எங்கேயோ போகிறேன். ஏதோ ஒன்று உளறிட்டே வரல. எஃப்எம் ரேடியோவில் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா பார்க்கறது இது எல்லாமே பற்றி பேசணும் போல இருக்குது. அந்த மாதிரி டாபிக்லாம் ஓவரால் மொக்க போடும்போது நானே அவாய்ட் பண்ணிடுறேன், பயப்பட தேவையில்ல. நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, இல்லை ஒரு டிப்ஸு, ஒரு ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த மாதிரி யாருனா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஒரு ஃபேவரட் லொக்கேஷன் அது மாதிரிலாம் உங்கள் சைடில் இருந்தாலும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் நம்ம சேனலோட மெயின் எய்மு. ஸோ மேக்ஸிமம் அது மாதிரி இருந்தால் நீங்களும் உங்கள் சைடில் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுங்க. நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக, புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அண்டு நம்மளோட ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறைய இடத்துல இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம விஷுவல்ஸாக காட்டுறோம்.
அது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் இல்லை பண்ண போகிறதா இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கமெண்ட்ஸில் பேசலாம். விருப்பப்பட்டவங்க வீடியோ பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஐடியா இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு இனோவா துரத்துது, நல்ல வேலை ஒரு பிரேக் அடித்தார், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மேலே தான் முட்டியிருக்கணும். டீ போடுங்க. TN9 சென்னைடா. ஓகே, அவர் ஏதோ ட்ராவல்ஸ் போகிறாருக்கு, ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தார். பட் கண்ட்ரோலாக தான் இருக்கார். ஏன்னா மிரரில் பார்க்கும்போது எனக்கு பின்னாடி பயங்கர வேகமாக வந்தார். அவர் பிரேக் அடிக்கலைன்னா நான் ரேஸ் பண்ணியிருப்பேன். பட் அவர் பிரேக் அடிச்சிட்டார். எதிரில் ஒரு மலை இருக்குது, அது மட்டும் தாங்க பார்க்க அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைலாம் அதிகமாக இருக்கிற இடம் நான் பார்த்த வரைக்கும் இந்த திருப்பதி போகும்போது நிறைய மலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சைடு போகும்போது அங்கேயும் நிறைய மலை இருக்கும், இந்த செஞ்சிக்கோட்டை அந்த பக்கம்லாம். ஸோ அந்த பக்கமும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா ஓவரால் நம்ம தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட ஐடியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அது மாதிரி வீடியோஸ்கள், அதுக்கப்புறம் நம்ம சேனல் எதை பற்றின வீடியோ அப்படி போடுவோம்னா ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில கோயில்கள் நம்ம விசிட் பண்ண போகிறோம், சில டெம்பிள் அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, போகணுன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போடுவேன், பாருங்கள். ஸோ போர்டு இதெல்லாம் கேமரா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. பட் கேமரா இருக்கா மாதிரி தான் எனக்கு தெரியல. ஏன்னா சென்னையில் போகிற இடம் ஃபுல்லாக கேமராவாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் சரி, அங்கே ஒன்று ஃபைன் கட்டுற முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணலாம் சென்னையில். அண்டு ஓவரால் இதுக்கு சிட்டிக்குள்ளேயும் இங்கேயும் நிறைய இடத்த கேமராஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பைபாஸ்லேயே ரைட் பண்ணுறதுனால பெரிய அளவில் இங்கே இல்லை. ஸோ ஓவரால் சேஃபாக ட்ரைவ் பண்ணால் சரி தான், அது எந்த ஸ்பீடாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் அதிகமாக வந்து இந்த பயிர் அறுக்கிற மிஷின் தான் இங்கே அதிகமாக ஓடிட்டுருக்கு. நான் வரத்துலேருந்து எத்தனை வீடியோவிலே நம்ம வீடியோவிலே கேப்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய போயிட்டுருக்கு ரோட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சில தண்ணி இல்லாத காரணத்தினால் அது மாதிரி ஒரு சில இடம் வறண்டு போகலாம். என்ன காலேஜுங்க இது? ஸ்ரீ அம்பாலாவா? அம்பாள் ஸ்கூலா? அம்பாலாம் தெரில. ஸ்கூல் ஒன்று இருக்குங்க, அதை தாண்டி போகிறோம். இந்த லொக்கேஷனில் யாருன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஸ்கூலில் யாருன்னா படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டு. ஆக்சுவலாக திருச்சி இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம திருச்சிக்கிட்ட போன உடனே உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். ஸோ இங்கேயே க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ரோட்டில் விஷுவல்ஸ் பெருசாக எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக ரோடு தான். நம்ம திருச்சி போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.